ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த வருடம் என்னன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்கள். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டமத்து சனி, அதே மாதிரி குரு உங்களுக்கு குரு பலம் இல்லாம அஷ்டமத்து குருவா இருந்துச்சு. அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு இல்ல. ஏன்னா இப்ப ராகு கேதுவும் நல்ல பொசிஷன்ல இருக்கு. அதே மாதிரி சனியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம சனி 5ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அது போக குருவும் பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு பாக்கி ஸ்தானத்துக்கு வராரு. அதனால இந்த வருடம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாதான் இருக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டாதான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. பொருளாதாரமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ரெண்டுமே நல்ல பேலன்ஸ்டா தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. ஒரு சில ராசிகளுக்கு பொருளாதாரம் மட்டும் பெருசா நல்லா இருக்கு, உறவுகளிடையே மனக்கசப்பு அந்த மாதிரி இருக்கு. ஆனா உங்களுடைய ராசிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பொருளாதாரமும் நல்லா இருக்கு, உறவுகளுடைய நிலையுமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இந்த வருடம் பாத்தீங்கன்னா மன மகிழ்ச்சிக்கு எந்த வித குறையுமே இல்லை உங்களுக்கு. பிசினஸை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் நல்லபடியா வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, இவ்வளவு நாளா அதுல இருந்து உங்களுக்கு சில விஷயங்களை எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய வருடமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது, ஏன்னா குரு உங்களுக்கு வருடம் பிறக்கும் போது அஷ்டமத்துல இருந்தாலும் அது 2ஆம் இடத்தை பாக்குது. அது போக ஜூனுக்கு அப்புறம் பயிற்சியாகி 9க்கு வர்றதுனால நல்ல பாக்கியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் கேது பயிற்சி ஆயிடுறாரு 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப தொழில இன்னும் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். ராகு 3ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ நீங்க என்ன விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. அது கூட 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்தை பாக்குது. அப்ப நல்ல வருமானம் அப்படிங்கிறது, ஏன்னா உங்களுக்கு 3, 4 குடைவதான் சனி உங்களுடைய ராசிக்கு. அப்ப அவர் பார்க்கும்போது நீங்க உற்பத்தி பண்ணக்கூடியது, ஏதாவது வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி என்ன பிசினஸ் பண்ணாலும் வருமானம் அப்படிங்கிறது நிரந்தரமானது. அது உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். வருமானத்துல எந்த வித தடையும் இருக்காது. ஆனா அலைச்சல் நிறைய இருக்கும். ஏன்னா ராகு கேது ராகு 3ஆம் இடத்துலயும் 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கனால அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனா அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா மாறும். அதே மாதிரி நல்ல அனுகூலத்தையும் சேர்க்கும். உங்களுக்கு வருமானத்துல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான். நிரந்தர வருமானம், நல்ல லாபம். உங்களுக்கு 11 குடைவர் புதனு, அவர் ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா 30 நாளுக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பாரு. அதனால உங்களுக்கு வருமானத்துல எந்த வித தடையுமே இருக்காது. அது கூட குருவோட சேரும் போது உங்களுக்கு நல்ல அமைப்புகளும் பலன்களும் இருக்கும். அதாவது நல்ல ஐஸ்வர்ய பிராப்தத்தை பெற்று கொடுக்க போகுதுங்க. குரு 9ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு 3ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்களுடைய ராசியை பாத்துறாரு. அப்ப என்ன அமைப்புகளை கொடுக்கும் அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் பிசினஸ்ல எவ்வளவு விஷயத்த டெவலப் பண்ணணும்னு நினைச்சு வச்சிருப்பீங்களோ அத்தனையும் உங்களால டெவலப் பண்ண முடியும். புதுசா ஒரு பிசினஸ் இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சனியோடைய தொந்தரவு இனிமேல் உங்களுக்கு இல்ல. அதே மாதிரி ராகு கேதுவுடைய தொந்தரவும் கிடையாது. குருபலமும் பரிபூரணமா இருக்கு. நீங்க ஜூனுக்கு அப்புறம் என்ன விஷயம் வேணா நீங்க செய்யலாம். செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் சக்சஸ் ஆயிரும். எந்த தடைகளும் உங்களுக்கு இனிமேல் வராது. தடை அப்படிங்கிறது நீங்க நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க, நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க, அதனாலே நிறைய வெக்ஸ் ஆகி போய் உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா இனிமேல் உங்களுடைய ராசிக்கு எந்த வித தடையும் கிடையாது. அதனால நீங்க தாராளமா தொடங்கலாம். ஜூனுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். காசு பணம்ங்கிறது மிகப்பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியும். தொட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமா போகும். புதுசா பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்துல பாத்துக்கங்க. உங்களுக்கு புதுசா தொழில் இந்த டைம்ல தொடங்கலாமான்னு பாத்துக்கோங்க. ஆனா கோச்சார ரீதியா சக்சஸ் பண்ணும். இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் டைம் நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன திசா புத்தி, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி, சனி, இதோட நிலைமைகள்லாம் பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நிறைய நல்ல அமைப்புகள் தான். 9ஆம் இடம்ங்கிறதே ப்ரமோஷன் ஸ்தானம் தான். சோ அதனால அந்த இடத்துல உங்களுக்கு குரு வரதுனால திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க அதுல சீனியாரிட்டியில இல்லைன்னா கூட ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல வருமானம் பார்க்க முடியும். நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்க முடியும். உங்களுடைய உழைப்புகள் அங்கீகரிக்கப்படும்.
அதாவது உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் குடுப்பாங்க. நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் குடுப்பாங்க. மன நிறைவான ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. நீங்க வேற கம்பெனிக்கு போகணும்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. அதே மாரி ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்கலாம் இந்த டைம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். 9ல குரு வந்துட்டாரு. 3ல ராகுவும், 9ல கேதுவும் வரக்கூடிய காலகட்டங்கள் கட்டாயம் கிடைச்சிரும். டிசம்பருக்கு மேல வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ, படிப்புக்காகவோ வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தடைகள், தாமதங்கள் இருக்கு அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி 2 தீபம் போடுங்க. தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதுல வெள்ளெருக்கு திரிய யூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா, கட்டாயம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் அங்க போகணும்னு ஒரு கனவோட, லட்சியத்தோட இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இந்த பரிகாரத்த செய்யும்போது கட்டாயம் நடந்துரும் உங்களுக்கு. நினைக்கக்கூடிய விஷயங்கள சாதிக்க முடியும். நல்ல ரிசல்ட் வரும். நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் 3ஆம் இடத்துல ராகு, அதாவது எடுக்கக்கூடிய விஷயங்கள அப்படியே மக்கப் பண்ணி அப்படியே எழுதுறது, ஓனா ரைட் அப் பண்றது, குரு பலம் பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கு. உயர்கல்விகளுக்கெல்லாம் போறது, அந்த இடத்துல நல்ல உங்க திறமைகள காமிக்கிறது, படிக்கக்கூடிய விஷயங்கள படிப்பு வந்து நல்ல டெவலப்மெண்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து என்ன விஷயத்த எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் பண்ணி குடுத்துருவாரு. குரு, ராகு, கேதுக்களும் நல்ல அமைப்புகள்ல இருக்கு. குரு பலம் உங்களுக்கு நல்லா இருக்கனால, இந்த வருடம் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும். நல்ல ஸ்கூல்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும். அதாவது 10th வரைக்கும் படிச்சுட்டு +2க்கு வேற ஸ்கூல் போகணும்னு நினைச்சா கூட, கட்டாயம் கல்வியிலயும் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஆனா, என்ன அப்படின்னா, சனி 2ஆம் இடத்த பாக்குது. அதனால என்னன்னா, நீங்க நல்லா ரைட் பண்ணி எழுதி பழகிக்கங்க. அது உங்களுக்கு சக்சஸ குடுத்துருங்க. ரைட்டிங் பவர் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல சக்சஸ குடுக்கும். ஏன்னா 11 கூடியவர் புதனா வரதுனால, நீங்க ரைட் பண்ணி எழுதி எழுதி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு சக்சஸ். அது பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ கூட நீங்க எழுதி பாருங்க. அதனால ஒண்ணும் கிடையாது. இந்த தப்பு கிடையாது. பொதுவாவே இந்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம், இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா 3 கூடியவர் உங்களுக்கு 5ல இருக்காரு. அதே மாரி குரு பலமும் 3ஆம் இடத்துக்கு இருக்கு. ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வரதுனால, இன்ட்ரிவ் அப்படிங்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். இன்ட்ரிவ் அட்டெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் ஒரு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு. பொதுவா வேலை கிடைக்குமா அப்படின்னா, இந்த வருஷம் கட்டாயம் உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கும், தகுதிக்கும் ஏற்ற கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க விரும்பின உங்களுக்கு ஏற்ற ஃபீல்டுலயே நல்ல வேலை கிடைச்சிரும். நல்ல சேலரிலயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே விருச்சக ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு. அதுக்கு வந்து 3ஆம் அதிபதி 5ல இருந்து 2 பாக்குது. குருபலமும் இருக்கு. இருந்தாலும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். முகம் தெரியாத ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட உங்க பர்சனல் விஷயத்த சொல்லாதீங்க. உங்களுடைய போட்டோ ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட அக்கவுண்ட் டீட்டெயிலுக்கு ஷேர் பண்ணாதீங்க. தெரியாத லிங்க்ல பிரஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் என்னன்னா 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன்ஸ். சோசியல் மீடியாவும் 3ஆம் இடம் தான். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ராகு 3ஆம் இடத்த வலுத்து வந்திருக்கு. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் சனியோடது. சனியோடைய வீட்டுக்கு மகர ராசிக்கு ராகு டிசம்பர்ல வரப்போது. குருவோடைய பலம் வேற அதுக்கு பொருந்தி இருக்கனால ஏமாற்றங்களை அதிகமாக கொடுக்கும். அதனால யாருக்கும் என்ன செய்யணும், உங்களுடைய பிரைவேட் நம்பர் கொடுக்காதீங்க. சோசியல் மீடியால இன்ஸ்டால எல்லாம் போய் சேட் பண்ணாதீங்க. நீங்க உங்க பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க கிட்ட கூட போன்ல இன்னொருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்க சொல்லாதீங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அத்தனை வேலையும் பண்ணுவாங்க. 5ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த சனி பாக்குறாரு. அப்போ மனதுக்கு பிடித்த நபர்களே உங்களுடைய இதயத்தை குத்தி கிழிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுருவாங்க. இந்த காலகட்டத்துல யாரையும் நம்பாதீங்க. ரொம்ப ரொம்ப உஷாரா இருந்துக்கங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல லீவ் போட்டு போறீங்க. நீங்க ஒரு சீஃப் அக்கௌண்டண்டா இருக்கீங்க. செக்ல கையெழுத்து போட்டுட்டு அதை டிராவுக்குள்ள வச்சு பூட்டிட்டு நீங்க போறீங்க. இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கீங்கன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த செக்கை ஃபில் பண்ணி அவங்க போட்டுருவாங்க. ஜாமீன் போடாதீங்க. என்னோட ஃப்ரெண்டு தானே, என்னுடைய இதுதானே, க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, என்னுடைய உறவினர் தானே, நீங்க போய் போட்டுருவீங்க. ஜாமீன் போட்டீங்கன்னா கடைசியில பணத்தை நீங்க கட்டுற மாதிரி வரும். இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம பண்ணாதீங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி டைப் பண்ணக்கூடியது, செல்போன்ல வந்து ப்ரைவேட்டா சேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இன்ஸ்டால டிஎம்ல போய் பேசுறது, இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். நீங்க ஒரு இன்ஃபுளுசரா இருந்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய பேரு, நீங்க தப்பு செய்யறீங்க செய்யல, 2வது
முடிஞ்சிரும், கிழிஞ்சு போயிரும். அந்த மாதிரி இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு 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 கட்டாயம் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட குடுத்துருவாரு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. போன்ல பேசும்போது கூட கவனமாக இருங்க. பெண்களுக்குங்க பொதுவா நல்லா இருக்கு, அமைப்புகள் நல்லா இருக்கு. நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். புதுசா செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் குரு பாக்கியஸ்தானத்துல இருக்கறனால சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய புதுசா ஒரு வேலைக்கு போறீங்களா, உடனே கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சேலரி கிடைக்கும். ஒரு தொழில் செய்றீங்களா, அதுவும் சக்சஸ் ஆகும். காசு பணம் வேணுமா, அதுவும் கிடைச்சிரும். 2ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு. எல்லாமே நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஆனா நீங்க என்னென்ன முயற்சி பண்ணணும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க உண்டு, உங்களுடைய ஒர்க் உண்டுன்னு இருங்க. பொதுவா உங்களுடைய ராசிக்கு கண் திருஷ்டி அதிகம். முக்கியமா விருச்சக ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, எல்லாத்தோட நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கறனால, அழகுல சொல்லல, வேலையில. சோ வேலை பார்க்கறது மத்தவங்கள காட்டிலும் நீங்க ஸ்பீடா பண்ணுவீங்க, திறமையா பண்ணுவீங்க. அது அவங்களுடைய இயலாமை உங்களை எப்படியாவது பழிவாங்க தூண்டி விடும். சோ ஒரு விஷயத்த நீங்க ஸ்மார்ட்டா பண்ணும்போது மத்தவங்க பொசசிவ் ஆவாங்க, பொறாமப்படுவாங்க. என்னன்னா உங்களை எப்படி கீழே இறக்குறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எதிரிகள் இடம் 6ஆம் இடம். அந்த எதிரிகள் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய், உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய். சோ என்ன அப்படின்னா, இந்த செவ்வாழைன்னு சொல்லுவாங்கல்ல, கூடவே இருந்தே செவ்வாழைங்கிற மாதிரி உங்க கூடவே தான் உங்க எதிரிகள் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நண்பர்களே எதிரிகளாக இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. சோ அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை எப்ப இறக்கி விடலாம் அதுல சந்தோஷம் காணலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. இதை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த டைம்ல ரொம்ப உஷாரா இருங்க. முக்கியமா பெண்களுக்கு சனி 5ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. தேவையில்லாத அவமானங்களை தேடி தந்துருவாரு. அதனால கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க தானேன்னு நீங்க போட்டோ அனுப்புறது, சேட் பண்றது இதெல்லாம் வேண்டாம். அதனால உங்களுக்கு பிளாக்மெயில் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால பேரண்ட்ஸ் கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லணும். நீங்க வெளியில போறதுனா இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதா இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷனை கரெக்டா சொல்லிட்டு போங்க. இல்ல உங்களுடைய நீங்க திருமணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டையும், திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிருங்க. பேரண்ட்ஸ் சொல்லி விடலைன்னா போகதான் கூடாது. இல்ல ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்டே சொல்ல முடியல, ஹஸ்பண்ட் கிட்டே சொல்ல முடியலன்னா செய்யாம இருக்கிறதா நல்லது. செஞ்சு மாட்டிக்காதீங்க. காலங்களும் நேரங்களும் சரியில்லாத போது நம்மளுடைய ஆசாபாசங்களை விட்டு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. டைம் சரியில்லை அப்படின்னா நமக்கு அங்க போனா கட்டாயம் நல்லது நடக்காதுன்னா அதை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். சோ அதனால ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாவே ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு பெண்களுக்கு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு திருமணம் பிராப்தம் இருக்கு அப்படின்னா குருபலம் இருக்கு, பரிபூரணமா இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த டைம்ல எடுத்தான்னா நிச்சயம் அடுத்தது மேரேஜ் அந்த மாதிரி டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடந்துருங்க. திருமணத்துல ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. குருபலமும் பரிபூரணமா இருக்கறனால தாராளமாக திருமணம் பண்ணலாம். அது கூட உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோடைய இது களத்திர ஸ்தானாதிபதியோட தசா புத்திகள்லாம் நடக்குதான்னு பாத்துக்கோங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கனால காதல் ரீதியான பிரச்சனைகள் கட்டாயம் வரும். அந்த இது சனிக்கு பாத்தீங்கன்னா குருபலமும் இருக்கு. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 குடைவர் அவர் தான் 5ல போய் உட்கார்ந்து இருக்காரு. காதல் ரீதியா பிரச்சனையும் மனக்கசப்பும் கட்டாயம் வந்துரும். 2ஆம் இடத்துல இருக்கனால ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நீங்க விரும்பின நபர் மனதை அதாவது கண்ணா பேன் குத்தி கிழிக்கிற மாதிரி எல்லாம் சில இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சனிக்கு திரிகோணத்துல கேது வராரு டிசம்பருக்கு அப்புறம். அதனால பெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்னு கேட்டு வராதீங்க. ஒண்ணு இல்லைன்னா அடுத்த ஒண்ணு அப்படின்னு சொல்லி கடந்து போய் பழகிக்குங்க. கல்யாணம் ஆனா அதை சேர்த்து வைக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பிரிஞ்சு போகுது, ஒரு உறவுகள் ஈஸியா பிரியுது அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்த் இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேர் இதைதான் கேட்டு வராங்க. பிரிஞ்சுட்டாங்க, எனக்கு வாழ்க்கை இல்ல, செத்து போயிடலாமான்னு இருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்றது சொல்லுங்க. சரி போன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களை விட்டு ஒருத்தவங்க போறாங்கன்னா உங்க கூட வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தியாகம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த லைஃப்ல நீங்க டெவலப் ஆகி போறத மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர வேற எதுவும் யோசிக்காதீங்க.
பரவாயில்ல. அதே மாதிரி உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள்லாம் நீங்கும். 5ஆம் இடத்த குரு பார்க்கிறாரு. 5ஆம் இடத்த குரு பார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனாலும் நான் ஏன் இந்த காதல் பிரச்சனை சொல்றேன் அப்படின்னா, மனக்கசப்பை ஏற்படுத்துறதுக்கு சனிதான் காரணம். அதனால 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால சனி அவருடைய வேலையை செய்வாரு. குரு அவருடைய வேலையை கட்டாயம் செய்வாரு. சோ எந்த விஷயத்த நீங்க ஹைப் பண்ணணுங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. சோ குருவை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா பொருளாதார வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல வந்துடலாம். பொருளாதார ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வரும். அதுல இருந்து நீங்க உங்களுடைய சொத்துக்களை வாங்கி சேர்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு வீட்டை வாங்கி வாடகைக்கு கூட விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட இருக்குது. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வெளியூர், வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். குரு பலம் உங்களுக்கு நிறைய இருக்கனாலையும், குரு ஸ்தானத்துக்கே குரு வரதுனாலையும் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஒரு ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை உபாசனை பண்றது மூலியமா உபாசனை சீக்கிரமா சித்தியாகும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஆன்மீக பற்று, ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணும்போது உபாசன தெய்வத்தை நேரடியா பார்க்க முடியும். நேரடியானா அப்படி சினிமால காமிக்கிற மாதிரி எல்லாம் வராது. பட் ஆனா அதை உணர முடியும், கட்டாயம் உணர முடியும். உபாசனை எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலம். முக்கியமா குருவும் கேதுவும் இணையக்கூடிய காலம். இது எப்பவுமே வராதுங்க. குரு கேது தான் ஒருத்தங்க ஆன்மீக நிலையில உயர்த்தி கொண்டு போய் செல்லும். குருவும் கேதுவும் பாத்தீங்கன்னா சித்தர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அதனால நீங்க ஒரு சித்த நிலை, அடுத்தது ஆன்மீக ஒரு குருவா மாறுறது, ஆன்மீக நிலையில உங்களை உயர்த்தி கொண்டு போறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த காலகட்டம், இந்த வருடம் அருமையான அமைப்பு இருக்குது. அதனால கரெக்டா நீங்க யூஸ் பண்றதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லெவல்லையும் நீங்க உயர்வாக வரக்கூடிய அமைப்புகள். தந்தையாருக்கு தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். அப்பா இருக்காரு அப்படின்னா அப்பாவுடைய ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணுங்க. அவருக்கு மருத்துவ கண்டம் இருக்கு. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மெயினா உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். திருமணமானவர்கள் பிரிந்தவர்கள சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டத்துல பாக்கிய ஸ்தானத்துல குரு இருக்கனால பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. அது மட்டும் இல்லாம கேதுவும் அங்க வர்றதுனால சட்டம் பிரச்சனை, சட்ட ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அந்த சட்ட சிக்கல்கள் தீர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா குரு கேது சட்ட சிக்கல்களை நிவர்த்தி பண்ண வைக்கும். அதே மாதிரி உங்க மேல கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. விருச்சக ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கனால ஈஸியா பேரு புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பேரு புகழ் அப்படிங்கிறதே 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு குருவும் வராரு, கேதுவும் வருது. இந்த காம்பினேஷன்னால உலக புகழ் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ விருச்சக ராசிக்கு இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு இருக்கு. அதனால கட்டாயம் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கேரக்டர்ல நடிக்கிறதா, நான் இந்த விஷயத்த பாடுறதா, நான் இந்த விஷயத்த எழுதுறதா அப்பெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை நீங்க செவ்வனே செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய லெவல்ல உயர்வான நிலை வந்துடும். பெரிய பேரும் புகழும் வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆனாலும் ஆயிருவீங்க. வெளிநாடுகளுக்கு சென்று உங்க கலை விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய ப்ரோக்ராம நடத்துவீங்க. நிறைய வருமானம் வரும். உயரிய விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த விருதுகள் கிடைக்கும். அதே மாதிரி மக்களிடையே ஈஸியா அவங்களுக்கு ஜனவசியம் கிடைக்கும். ஈஸியா ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க அதிகாரிகள் இருக்கீங்களா, விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு மிக மிக சூப்பரா இருக்கு. ஏன்னா குரு கேது காம்பினேஷன் நல்லா இருக்கு, ராகுவும் நல்லா இருக்காரு, சனியும் நல்லா இருக்காரு. தொட்டது எல்லாமே சக்சஸ். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும். உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய அத்தனை ப்ரெஷரும் நீங்கிரும். உங்களுடைய வேலையை நீங்க ஃப்ரீயா செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு இவ்வளவு நாள் இந்த நம்மளோட சொந்த ஊருக்கே போயிடலாம், இந்த பிளேஸ்ல போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பணி மாற்றங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. ப்ரொமோஷனும் நிறைய பேருக்கு இருக்கு. கட்டாயம் ஒரு ப்ரொமோஷன் இருக்கு.
பதவி உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஆனா என்ன, 3ஆம் இடத்துல ராகு. கம்யூனிகேஷன், லட்சியம் எழுதுறது, கையெழுத்து போடுறது, படிச்சு பார்க்காம எதுவும் போடாதீங்க. உங்களோட கையெழுத்தை மிஸ்யூஸ் பண்றது, அதே மாதிரி டெண்டர், இந்த மாதிரி விஷயங்கள், முறைகேடான விஷயங்களுக்கு உங்களுடைய பேரை யூஸ் பண்ணிக்காம பாத்துக்கங்க. நீங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, உங்களுடைய நேரத்தை மத்தவங்க யூஸ் பண்ணிக்காம பாத்துக்கங்க. அதனால கவனமாக இருங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயத்துல ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்க்கணும். அதே மாதிரி நல்ல அமைப்புகள்லாம் இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் இது சூப்பரான பொற்காலம். நிறைய காசு பணம், பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் போது அது மூலியமா காசு பணமும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, பரிசு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு, விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வருடம் பிறக்கும் போதே வந்து இந்த ஏப்ரல் வந்து இந்த டிசம்பருக்கு அப்புறம் தான் ராகு கேது பயிற்சி வருது. அதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி கிடையாது. ஆனா ஜூனுக்கு அப்புறம் தான் குரு பயிற்சியும் வருது. ஆனா எலெக்ஷன் ஏப்ரல்லே வந்துருது. ஸோ அதனால வெற்றி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். சனியும் வந்து 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. அவர் வந்து 11ஆம் இடத்தை பாக்குறாரு. அது ஒண்ணுதான் நல்ல பாயிண்ட். ஆனாலும் 4 கூடையவர் 5ல போயிருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. பதவி ஸ்தானத்திலேயே ராகு இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சவரா இருந்தீங்க அப்படின்னா உங்க பதவியை பிடுங்காம ராகு விடாது. நீங்க ஒரு நல்ல ஜோசியரை பார்த்துக்கிட்டு பூஜைகள், பரிகாரங்கள், வேள்விகள், யாகங்கள்லாம் நடத்துங்க. தெய்வ வழிபாடும் பண்ணிக்கங்க. என்ன உங்களால பரிகாரங்கள் செய்ய முடியுமோ அதை எல்லாமே செஞ்சுக்கங்க. இல்ல நீங்க எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, கட்டாயம் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஆனா விருச்சக ராசி, விருச்சக லக்னத்துல இருக்கவங்களுக்கு அரசியல்வாதியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல வெற்றி கிடைக்கணும், பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயம் முடியாது. 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு மேலதான் கால நேரங்கள் நல்லா இருக்கு. குருபலமும் ஜூனுக்கு அப்புறம் வரதுனால பதவி இருந்துச்சுன்னா அந்த பதவியை பிடுங்குவோம். நீங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க, எம்எல்ஏ இதுதானே வருது, அதெல்லாமே பதவி, அது ஒரு பதவி தானே, அந்த பதவியை புடுங்கிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கட்டாயம் தோல்விகளை சந்திக்கிறது, மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு இதா ஃப்ரேம் ஆக மாட்டீங்க. ஒரு ஜனவசியம் இருக்காது. உங்க மேல அதிருப்தி, கோவங்கள், நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால ஜனவசியத்தை உண்டு பண்ணணும். ஜனவசியத்தை உண்டு பண்றதுக்கு கணபதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பரிகாரங்கள் பண்ணும்போது ஜாதக ரீதியா அந்த தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். பொதுவா விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா நல்ல உயர்வு, ஐஸ்வர்ய பிராப்தங்கள், சகல விதமான சௌபாக்கியங்கள், குருபலம், குருவோடைய ஆசீர்வாதம், உபாசனை தெய்வங்களுடைய வழிபாடுகள், இது எல்லாமே பரிபூரணமா நல்லா இருக்கு. நீங்க வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்துல சோசியல் மீடியா, கையெழுத்து போடக்கூடியது, ஜாமீன் போடக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்களே கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்களின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி, அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி, செவ்வாய், இந்த புதன், இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால்
இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் 26/5/2026. அப்போது அந்த 26/5 அப்போ பார்த்தேனால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அது தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சி ஆகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி விழா, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தணியக்கூடும், ரொம்பவுமே தணியக்கூடும். இதில் வந்து பார்த்தீங்களேனால் இந்த இது அரேபியன், சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300, 350, 400 ரூபா பர் கிராமுக்கு கொண்டு போடுவா வந்துடும். இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே, மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது.
புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த, அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா, மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ரிஷப ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால, சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று, செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026-27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்கள், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிக்கு அதிபதி செவ்வாய், ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு விசேஷம். ஏன்னா ராசியின் அதிபதி 5-9 இருந்தாருன்னா கவலைப்படவே தேவையில்லை. எல்லா விதமான வெற்றிகளும் வரும். மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது 1-5-9 சேர்ந்து இருக்கிறது மகாலட்சுமி யோகத்தை குறிக்கிறது. 5ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இவ்வளோ நாளாக சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல இருந்தார். அதனால் மிகப்பெரிய அலைச்சல், தொல்லைகள், மனக்குழப்பங்கள், உடல் நலத்தில் பின்னடைவு இதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த வருஷம் பராபவ வருஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம். அதாவது 4ஆம் இடத்துல இருந்ததை விட 5ஆம் இடத்தில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். அதனால் 5ஆம் இடம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு இடமா அப்படின்னா அப்படி கிடையாது. 5ஆம் இடம்ன்றதும் வந்து ஓரளவு அதாவது கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய இடம். 4ஆம் இடத்தை விட 5ஆம் இடம் நல்லபடியாக இருக்கும். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு பகவான் மாறினார்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கொடுப்பார். மே மாத கடைசியிலேருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு, ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடிய வாக்கியம் ஜோதிடம். அதனால் வந்து 9ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணம் உண்டு. படிப்புக்காக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி. இவ்வளவு நாளாக மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். என்னடா இது எப்படி ஆக போகுது? ஏன்னா குரு பகவானும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இந்த மே மாத கடைசி வரலும் 26 வரலும் வந்து பார்த்தாலும் குரு பகவான் மறைஞ்சிருக்கார். 8ஆம் இடத்துல போயிருக்கார். 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும் பொழுது பணத்தை கொடுப்பார், செலவுகளை அதிகமாக கொடுப்பார், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் கொடுப்பார். உடல் இருந்தாலும் மனசுக்குள்ள குழந்தைகளை பற்றி ஒரு யோசனைகள் மனசுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அது வந்து எந்த அளவு வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெற்றிகள் தடைபடும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் போகிறதுனால அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது. அதனால் வந்து எப்படி இருந்தாலும்
ஒரு பெரிய ஒரு ஏற்றம் வரணும் அப்படின்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுந்ததுன்னா அது மிகப்பெரிய ஏற்றம். ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பார்வையும் அது மே மாத கடைசிக்கு மேலே விழுறதுனால அந்த காலகட்டம் வரலும் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்காது. அதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தலையானால் புதிய கடன் அமையும். இந்த வருஷம் பார்த்தோன்னா புதிய கடன் வரும். புதுசாக நீங்கள் பார்த்தோன்னா குழந்தைகளுக்குன்னு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வருஷம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தோம்னா 11ஆம் மாதம் நவம்பரில் ராகு கேது பயிற்சி வேறு வருது. 3ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்துல கேது பகவான் போகிறார். 3ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றி இருந்தாலும் இளைய சகோதர சகோதரிகளோடு சில மன கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்பொழுது உயிர் காரகத்தை கெடுத்து பொருள் காரகத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு, எந்த முயற்சி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். ஆனால் இளைய சகோதரர்களோடு சிறு சிறு மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தந்தையின் சொத்துக்கள் வர்றது கொஞ்சம் சிரமப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் வர்றதும் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழிலில் மாறுதல்கள் ஏற்படும். 10ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார் 10ஆம் மாதத்துக்கு மேலே. அதனால் 10 அக்டோபருக்கு மேலே போகிறார். அதனால் தொழில்களில் மாறுதல்கள் ஏற்படும். இருந்தாலும் பார்த்தலைன்னா உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டம் எல்லாமே இந்த வருஷத்தில் இருக்கவே இருக்காது. பராபவ வருஷம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வருஷமாக அமையும். மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் கிடைக்கக்கூடியது. உடல் நலத்தில் நல்ல ஒரு சீரான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். அது தவிர முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராகு கேதுவின் பயிற்சியும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ராகு 3ஆம் இடத்துல போய் இருந்து மகர ராகுவாக வேறு போய் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி. மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்பு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். மைனிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பண வரவு. மெடிக்கல் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அதுவும் மைக்ரோபயாலஜி அந்த மாதிரி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றங்கள், மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்றே ஒன்று தான், போய் திருச்செந்தூரில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்கும். அது தவிர துர்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை வழக்கு போடுவோம். இது ரெண்டும் பண்ணிகிட்டே வாங்கும். இந்த வருஷம் பாருங்கள், உங்களுக்கு பெரிய மாறுதல்களை கொடுக்கும். மனசில் உங்களுக்கு ஏற்பட்ட மாறுதல்கள் உங்களுக்கு ஏற்பட்ட வடுக்களை எல்லாம் தாண்டி ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ வருஷம் அமைய போகிறது. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1, இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ இல்லை நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்டு சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருதாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன்,
ஓகேங்களா. சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான். ஓகேங்களா. இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேறு, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும். ஓகேங்களா. கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸில் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும். சரிங்களா. ஒன்று சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னென்னா, இந்த தமிழ் வருடத்தை வந்து பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை வந்து நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லேயும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்மந்தமான. அதுக்கப்புறம் வந்து முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்கும் அது என்ன படம்ன்றது தெரியும். சரிங்களா. இதெல்லாம் நடக்குது. ஒன்றும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சி நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும். நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னா, அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும். ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். சரிங்களா. நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள் ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல் டீசல் இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம் வெள்ளியோட விலைகளும் உயரும். சரிங்களா. அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ ஒருத்தர் வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை வந்து மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை. ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது. அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை. ஓகே. இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் வந்து போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளோ தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப சுபமாக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். ராசி விருச்சக லக்னம். சூப்பராக இருக்க டைம். அதுவும் ஜூனுக்கு அப்புறம்னா, ஜூன்லேருந்தே குரு பகவானில் உங்களை தான் ஃபுல்லாக பார்க்குறாரு. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டோட ஜாக்பாட்டில் விருச்சக ராசி ஒன்றுங்க. சரிங்களா. தமிழ் புத்தாண்டு ஜாக்பாட் விருச்சக ராசி ஒன்று. டைம் எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இப்போ வர ஜாதகங்களில் நல்ல விஷயத்துக்கு அதிகமாக வரவங்க யாருன்னா விருச்சகம். இப்போ அதாவது ப்ரமோஷன் கேட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டு, ஏன்னா நல்லது கேட்டது ரெண்டுத்துக்கும் வருவாங்கள்ல. அதிக நல்ல விஷயம் யாருக்கிட்டேருந்து வருதுன்னா இப்போ விருச்சகத்துக்கு வருது. சரிங்களா. ப்ராக்டிக்கலாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குரு பகவான் சூப்பராக பார்த்துட்ருக்கார். ஓகே. இதிலலாம் ஒன்றும் நல்லா பார்த்துட்ருக்காருன்னா, பணம் ஃபஸ்ட்டு பண விஷயம் சூப்பராக கையில் கொட்டும். நல்ல பணம் கொட்டும். ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும். வேலையில் ப்ரமோஷன், பதவி உயர்வு, இல்லை நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். சில பேருக்கு வந்து ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதுவும் விருச்சிக ராசியில் ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனால் ஒன்றும் நல்லா படைப்பாங்க. செவ்வாய் வீடு, அந்த பிறந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போனாங்கன்னா அங்கே ஒன்று நல்லா படைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸாவது ஃபாரினில் இருப்பாங்க. நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 2 பேராவது ஃபாரினில் இருப்பாங்க. அந்த 2 பேருக்குமே இப்போ வந்து ஒருத்தனுக்கு ப்ரொமோஷன், இன்னொருத்தனுக்கு வந்து நல்ல பதவி உயர்வு வருது. சரிங்களா. இது ஒன்று. ஸோ வேலை நல்லா இருக்குது.
அடுத்து வந்து கல்யாணம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க டைம். இப்போ தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். அதான் லவ்லாக இருந்தால் தைரியமாக கல்யாணத்துக்கு மாற்றலாம். ஏன்னா விருச்சக ராசிக்கு பிரச்சனையாக கேட்கணும். நம்மளுக்கு தான் எந்த புத்துலேருந்து எந்த பாம்பு வரோன்னே தெரியாது. விருச்சகம் மட்டும் அப்படியே உஷாராகவே இருக்கணும். அந்த மாதிரி நிலமை இப்போ டைம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. எதிரிகள் தொல்லைலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கும் போதே டக்குன்னு வீட்டில் பேசி கல்யாணத்தை பண்ணி விட்டுருங்க. இது ஒன்று சூப்பர். மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். மறுமணம் ட்ரை பண்ணுறவங்களாம் ட்ரை பண்ணலாங்க. நிறைய பேர் மறுமணம் பற்றி கேட்குறீங்க. அவங்களுக்கும் விருச்சகத்தில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சொல்லுங்க, இங்கே நம்ம சேனல் தான் சொல்ல நினைக்கிறேன், விருச்சகத்தை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, லேஸ்பட்ட காரியம் இல்லை விருச்சகம். அதனால் சில பேருக்கு மறுமணம் அடிக்கடி நடக்குது. அதாவது நிறைய விருச்சகத்துக்கு நடக்குது. அப்படி பார்க்குறவங்களுக்கும் மறுமணத்துக்கும் டைம் நல்லாயிருக்கு. வேறு எதில் சார் நான் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. சரிங்களா? ஏன்னா இது சூட்டு உடம்பு. இப்போ மாறுற கிளைமேட் சேஞ்சுக்கெலாம் உடம்பை பத்திரமாக பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இது நான் 2-3 கேசஸ்க்கு மேலே பார்த்துட்டேன். சொல்லி அடித்த மாதிரி நடக்குது. லேடிஸ்லாம் இதில் இருந்தீங்கன்னா, அதை முக்கியமாக ப்ரெக்னன்சிஸ்லாம் இருந்தீங்கன்னா, அந்த சுகப்பிரசவத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து முன்கூட்டியே ஜாகிரதையாக பண்ண ஆரம்பிச்சிடுங்க. என்ன சாப்பாடு, எப்படி வேலை செய்யணும், அதெல்லாம். ஏன்னா இது விருச்சகம் வந்து என்னென்னா, அந்த பிறப்பு உறுப்பு சைடு ஏதாவது ஒரு சிக்கல் வரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து early 20s, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது. ரொம்ப லேட் 30ஸ்க்கு அப்புறம் 35க்கு மேலாம் பார்த்தீங்கன்னா, இல்லை நிறைய பேருக்கு வந்து லேடிஸ்க்கு பீரியட்ஸ் இஷ்யூஸ் வருது நிறைய. இது வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பிரகாரம் சொல்கிறேன். எல்லாருக்கும் இல்லை, பெரும்பாலும் விருச்சகத்துக்கு. அப்படி இல்லை, சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி இந்த மகப்பேரெல்லாம் வரவங்களுக்கு வந்து நிறைய சிசேரியன் உள்ள தள்ளி விட்டுடுது. இது யாரையும் பயன்படுத்த இல்லைங்க, ஜென்ரலாக நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். அப்போ என்ன, இதுக்கு பரிகாரம் என்னென்னா, நம்ம ராசி இப்படி தான், நம்ம உடம்பு இப்படி தான் தெரிஞ்சுன்னா முன்னாடியிலேருந்தே உடம்பு ஒழுங்காக பார்த்துக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நம்ம பாட்டி தாத்தாங்க இருக்கவங்க பண்ணி கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்க பெரியவங்க ஆகும்போது அந்த சாப்பாடு சில உணவு கொடுப்பாங்க, அந்த தானிய உணவுகள், அந்த புட்டு, அந்த களியெலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டு இவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு வராது. அதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் சும்மா அப்படின்னு நம்ம தள்ளி விட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கும் மாத்திரை மருந்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் விஷயம். ஸோ சுகப்பிரசவத்துக்கு முன்னாடியிலேருந்தே ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஜென்ஸும் அதே மாதிரி தான். லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்கும் சேர்த்து தான். ராசிக்குன்னா ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும். ஜென்ஸுங்களும் அவங்களோட அந்த ஹீட், பாடியோட ஹீட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இவங்களும் சீக்கிரம் ஏர்லி ஸ்டேஜில் குழந்தை பெற்றுக்கிறது விருச்சகத்துக்கெலாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பிஸ்னஸில் ஏதாவது சிக்கல்கள், குழப்பங்கள் வரலாம், இல்லை வந்துட்டால் இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. அதெல்லாம் வந்து இந்த வருஷம் முடியும் போது ஓரளவுக்கு சரியாயிடும். ஓரளவுக்கு ஒரு பாதி பிரச்சனையாவது குறைஞ்சிரும். ஏன்னா கேது பகவானில் வீடு மாறிடுறாரு. ஆனால் ப்ராஃபிட்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்கத்தான் செய்யும். ஓகே, உங்களுக்கு வந்து நான் நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டேன். இந்த சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, கருப்பு உளுந்து ரெகுலராக சாப்பிட்றது, சனிப்பயிற்சினே தனியாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். இன்னும் டவுட் இருந்தால் தனியாக நான் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சில மலர் மருந்துகள் தரேன். அதுவும் சாப்பிட ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து விஷயங்கள் ஸ்டேபிள் ஆகும். ஏன்னா சனி பகவானுக்குன்னே சில மருந்துகள், சில மலர்கள், சில தானியங்கள் இருக்குது. அதெல்லாம் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண, மருந்துகள்னு சொல்ல முடியாது, ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ண வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகர் டிஃபால்ட். வள்ளி தெய்வானியோட வழங்குங்க. துர்கை அம்மன் வழங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கோவில்களில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. தீபம் எரியறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த தீபம் கோவிலில் எரிய உங்கள் வாழ்க்கையும் நல்ல சுடர் விட்டு எரியும். இந்த தமிழ் புத்தாண்டும் அழகாக அமையும். சரி, நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க, இது ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம்,
ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரோடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ, இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோங்க. ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி பாய் எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருட பருப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக வரப்போகுதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல், எந்த மூட நம்பிக்கையில் போகாமல், ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது, நம்மளுடைய கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட சாஸ்திர அடிப்படையாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ஆண்டு முழுவதும். அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறந்து முதல் ஒரு 45 நாட்கள் அஷ்டமத்தில் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு அற்புதமான ஒரு பலனை விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுக்க போகிறார். ஏன்னா கடகத்துல குரு உச்சம் பெற்று ராசியை 5ஆம் பார்வையாக பார்ப்பது மிகவும் நல்லது. 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். 5ஆம் வீட்டான தன்னுடைய வீட்டையும் பார்த்து சனியை திருட்பலம் கொடுத்து சனியின் கோரப்பார்வையை கொஞ்சம் குறைக்கிறார். ஸோ கண்டிப்பாக இந்த உச்சகுரு எப்போ கடகத்துக்கு வருகிறாரோ அப்போ கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை கொஞ்சம் மனக்குறைகளாகவும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்குதுங்கிற சொல்லக்கூடிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய பெரிய இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கல்யாணம் காட்சின்னு எதையுமே பார்க்க முடியாமல் அப்படியே போய்கொண்டிருக்கக்கூடிய இளம் வயதினராக இருந்தாலும் சரி, காதல் விஷயத்தில் எந்த ஒரு விஷயமும் பார்க்க முடியாதவங்களாக இருந்தாலும் சரி, உடம்பு உபாதைகள் இருந்து நம்ம மீண்டு வர முடியல, ஒன்றுமே நம்மளை உடம்பு படுத்துது, கரெக்டான ட்ரீட்மெண்ட் நமக்கு சரியாக செட் ஆக மாட்டேங்குதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மூத்த குடிமகர்கள், சீனியர் சிட்டிசன் என்று சொல்லப்படுகிற விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு உத்வேகம் பெறக்கூடிய வாழ்க்கையில் நம்ம என்ன நினைச்சோமோ அது கொஞ்சம் நடக்குதுரா சாமி அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரோம். சிலதெல்லாம் கைக்கு வருது, கொஞ்சம் இன்னுமேலும் கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் வேகமாக தான் போகுமா இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த உச்சகுருவின் பார்வை. இப்போ வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு சைக்கிள். ஸோ இந்த ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்வேகப்படுற மாதிரியும் கொஞ்சம் மனசு சந்தோஷப்படுற மாதிரியும் கடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அதே சமயத்தில் முயற்சிகள் அதிகமாகவும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில நட்பை இதுவரை ஒரு மாதிரியான விஷயங்களாகவும் மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது இப்போ ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் வருகிறது, பரவாயில்ல. இப்போ அது மூலமாக குழந்தைங்களால சில அனுகூலங்கள் நடக்கிறது, நல்ல பேர் வருது. பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரராக தந்தையாராக இருந்தாலும் சரி, தாயாராக இருந்தாலும் குழந்தைங்களால சில நல்ல விஷயங்களும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையிற மாதிரியும் கண்டிப்பாக வருகிறது. இது பாருங்க,
ஒரு பொதுவான ஒரு பலன் தான். குரு சனி ராகு கேது வைத்து இந்த ராகு பாருங்க டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அம்மா தாயாரோட உடல்நிலை சுகம் அது மாதிரி பல விஷயத்துல பல தொந்தரவு பண்ணி கொண்டிருந்த இந்த ராகு கேது கரெக்டாக டிசம்பர் 6, 2024 தமிழ் புத்தாண்டு பிறந்த ஒரு 7-8 மாசத்துல பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல கேதுவும் 3ஆம் இடத்துல ராகும் வருவது அருமை. ஸோ இதுவரை தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கம், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இடமா இருக்கட்டும், இடத்துல வரக்கூடிய வில்லங்கம், தாயாரின் உடல்நல கோளாறு, அதே மாதிரி வேலையில வந்து ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு இல்லை, போட்டு ஒரே பாலிடிக்ஸாக இருக்குது, பிரச்சனைகளாக இருக்குது, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு பெரிய பெனிஃபிட் இல்லை, யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறி ஒரு சாதகமான ஒரு அமைப்பு, கொஞ்சம் நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம், ஒரு நிம்மதி பெருமூச்சு வாங்குற மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபைலில் நான் மாறிட்டேன்டா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6, 2026 அன்னைக்கு ஆகக்கூடிய அந்த பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபை பிரட்டி போட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து மாறுகிறது. ஸோ ஒரு பக்கம் குரு நல்லா பாசிட்டிவாக வராரு, ஒரு பக்கம் ராகு கேது நல்ல ஒரு அமைப்பு வரும்பொழுது இதுவரை கடந்த 2-3 வருஷமாக பாதிக்கப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்பு, அடையக்கூடிய அமைப்பு வந்து ஜூன் 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துலேருந்து அப்படி இந்த ட்ரெண்டை பார்க்கக்கூடிய அமைப்பு கோச்சாரத்தில் சப்போர்ட் கொடுக்குறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் டிசம்பர் மாதம் ஆகிறதும் ஒரு அற்புதமான பயிற்சி, ராகுகேது பயிற்சிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த மாதிரி தசாபுக்திகளில் போயிட்டு இருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்கள் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இப்போ என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இப்போ போய்கொண்டு இருக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, லக்னத்துக்கு சுபகிரகமாக நல்ல ஒரு யோகமான ஒரு தசையாக போயிட்டு இருக்கா அல்லது ஒரு மாதிரி சுமாரான தசை போயிட்டு இருக்காங்கிறத பொறுத்து இப்போ நான் சொன்ன ஒரு யோகமான பலன்கள், யோகமான தசைகள் போகும்பொழுது இன்னும் யோகமாக இன்னுமே ஒரு படி நல்லா இருக்கக்கூடிய அமைப்பாகவும், இல்லை ஒரு சுமாரான தசை தான் போயிட்டு இருக்குங்க சாமி அப்படிங்கிறப்ப நம்மளுடைய தசைகள் வந்து நம்மளுடைய பிராப்தங்கள், நம்மளுடைய பலன்கள் நான் சொன்னது இன்னும் கொஞ்சம் குறைவாகவும் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அது மூலமாக பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து நம்ம வரக்கூடிய ஜாதகத்து மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த வரக்கூடிய காலங்கள் எப்படி, ஷார்ட் டேர்ம் எப்படி மாதிரி ஒரு ட்ரெண்டு காட்டுது, லாங் டேர்ம் ட்ரெண்டு எப்படி காட்டுது, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை போகுது, திருமண விஷயங்கள் எப்போ நடக்குது, குழந்தை விஷயங்கள் எப்போ நமக்கு பெறக்கூடிய அமைப்புகள் வருது, எது மாதிரி தசைகள் எப்போ வருது, எப்போ வேலை மாறலாம், எது மாதிரி வேலை, நம்ம வந்து எந்த செக்டாரில் போகலாம், அல்லது நம்ம வேலையோட தொழில் நல்லா இருக்குமா, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா, கார்பரேட் லைஃபா, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி அமைப்பை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஆர்வம் செலுத்தி அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எளிதில் நம்ம வந்து நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான அமைப்பில் நீங்கள் போகிறதுனால எதிர் நீச்சல் போடாமல் போகும்போது நீங்கள் அது பண்ணுறப்பவே உங்களுக்கே தெரியும், என்னடா இதில் போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக நடக்குது எல்லாமே, அதில் போனால் நமக்கு எல்லாமே அப்டக்கிள்ஸாகவே வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பண்ணி பார்த்தாவே தெரியும். ஏன்னா ஜோதிடம், உண்மையான ஜோதிடம் என்னென்னா அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கோ அதை நோக்கி போகக்கூடிய அமைப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். ஸோ அது வரும்பொழுது அதுக்காக உடனேவும் நடந்துடாது, எது மாதிரி நேரத்தில் எந்த யோகங்கள் நடக்கிற நேரத்தில் எது கிடைக்கும் அப்படிங்கிறதை தெரிந்து தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாமே நீங்கள் தவிர்த்து எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமைப்புகள் தெளிவாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்கள், திட்டங்கள், செயல்பாடுகளை நம்ம செய்யும் பொழுது தேவையற்ற பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், என்னடா நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணாலும் வரல, நம்ம திடீர்னு ஒரு தப்பான ஒரு ரேஷ் டெசிஷன் எடுத்துடுறது, அதெல்லாம் எடுக்காமல் நம்மளுடைய ஸ்டேஜஸ் இன் லைஃப் இப்போ என்ன மாதிரி ஸ்டேஜில் போயிட்டு இருக்கோம், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் நமக்கு என்ன ட்ரெண்டு காட்டுது, இஸ் குட் இஸ் எட் டு கம் அல்லது ஒர்ஸ்ட்டு ஓவர் ஆயிடுச்சா, உண்மையில் வர காலம் வந்து வேகமாக போகக்கூடிய காலமா, இடம் மாறக்கூடிய காலமா, நம்மளுடைய வேலையை மாற்றக்கூடிய காலமா, எது மாதிரி விஷயத்தில் போனால் நமக்கு ஜம்முன்னு இருக்குது, எது மாதிரி விஷயத்தில் போனால் நமக்கு வந்து நல்ல பிராப்தங்கள் இருக்குது, எதை நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து நீங்கள் அந்த துறையில் அந்த நேரத்தில் அந்த தகுந்த ஒரு வேகத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தில் நம்ம போகும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும். ஏன்னா நமக்கு என்ன ஒரு மாற பிராப்தங்கள் வருதுங்கிறத எதையுமே வந்து கன்ஃபியூஷனாக பார்க்காம
எதையுமே அசியூம் பண்ணாமல் நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம அது மாதிரி ஒரு டைரக்ஷனில் போகும்பொழுது எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.